தமிழ் கழுகு. தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கையால 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டாலும் பிஎல்ஓக்கள் செய்யற வேலைகளால அவ்வளவு நீக்கம் இருக்காதுன்னு பேசிக்கிறாங்க. டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கு. இப்ப வரைக்கும் வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இறந்தவங்கன்னு கணக்கெடுக்கப்பட்ட 25 லட்சம் பேரையும் நிரந்தரமா இடமாறி போனவங்கன்னு அடையாளம் காணப்பட்ட 39 லட்சம் பேரையும் சேர்த்து சுமாரா 64 லட்சம் பேரை நீக்க வாய்ப்பு இருக்குன்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தமிழக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. ஆனா கள யதார்த்தம் அப்படி இல்லைங்கிறாங்க. எஸ்ஐஆர் வேலைகளை தினசரி பார்க்கிற பிஎல்ஓக்கள் இறந்தவங்க நிரந்தரமா இடமாறி போனவங்களோட லிஸ்ட துல்லியமா எடுக்கலையாம். ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற கணக்கீட்டு படிவங்களை பிஎல்ஓக்களே நிரப்பி இறந்தவங்க இடமாறி போனவங்களோட கையெழுத்தையும் போட்டு தர்றதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட பீகார் போன்ற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடவடிக்கையால ஏற்பட்ட மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்குமாங்கிறது சந்தேகங்கிறாங்க. பெரிய அளவுல வாக்காளர் நீக்கம் இருக்காதுன்னோ பெயரளவுல சில லட்சங்கள்ல நீக்கம் இருக்குங்கிறாங்க. இதுக்கு காரணம் பிஎல்ஓக்கள் திமுக கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.